150 கேட்குறாங்க பாருங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீனை எடுத்துகிட்டு வராரு கூடையில். கீழே போட்டுருப்பேன், கீழே விழுந்துட்டு இருப்பேன். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா என்னுடைய பேக்ரவுண்டை சுற்றி பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நான் காலையிலே வரலான்னு நினச்சேன், ஆனால் நம்மளால் காலையில் வர முடியல கைஸ். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் நம்ம இங்கே வந்துவிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு மீன் மார்க்கெட்டை ஃபுல்லாக நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண போகிறேன். இந்த மார்க்கெட்லேருந்து மீன் வெட்டுற இடத்துலேருந்து இந்த ஒரு கப்பல் செய்கிற இடம்னா ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க்லாம் செய்வாங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் கப்பலிருந்து ஒரு மீனில் இறக்குற அந்த ஒரு இடம் நான் பார்த்தேன். ஸோ அதையும் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன் காசிமேடை பற்றி. ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு காசிமேடு மீன் மார்க்கெட்டை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் காய்ஸ். அதுக்கு ஆதாரம் இந்த கப்பல் தான். அங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு போட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கு. நம்ம மீன் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், சின்ன சின்ன கருவாடு அதெல்லாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே சீப்பாக இருக்கும். கூட கணக்குலேயே நீங்கள் வாங்கிக்கலாம், கிலோ கணக்குலேயே வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே நீங்கள் பைக்கு பார்க் பண்ணிக்கலாம். சைடில் எல்லாம் சென்ட்ரலெல்லாம் கடைங்க தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கு கைஸ், மீன் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்கு. அதனால் கடைங்களாம் எதுவும் இருக்காது. ஸோ போக போக அந்த சைடெல்லாம் தான் நிறைய கடைங்க இருக்கும். இதெல்லாம் பாருங்க கைஸ், நம்ம அந்த சங்கரா மீன்லாம் இருக்குது, சின்ன சின்ன மீனுங்க. இருந்தா பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய மீனை எடுத்துகிட்டு வராரு கூடையில். கீழே போட்டுருப்பேன், கீழே விழுந்துட்டு இருப்பார் அவர் ஆள். அந்த இடையில பள்ளம் இருக்குல்ல கைஸ், அந்த பள்ளம் பார்க்காம அப்படியே வந்துட்டார். இருங்க, என்ன மீனுன்னு தெரியலையா கைஸ். இது சுறா மீனா என்னன்னு தெரியல. ஆனால் பெரிய மீன் 500 ரூபா வாங்க கைஸ் அந்த மீன். அப்பா, இங்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்க முடியாது கைஸ், அது மட்டும் நல்லா தெரியுது. செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ். இந்த கூட்டத்தில் எல்லாம் கீழே விழுந்து எழுஞ்சி தான் போனோம் போல். வழி ஒன்றுமா கைஸ், எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, கூடையில் வாங்கிட்டா இருப்பாரு. 700 ரூபா வாங்க கைஸ். இது நிறைய மீன் இருக்கு பாருங்க. பா, 800 ரூபா வாங்க. கூட 700 ரூபா வாங்க. இந்த ஒரு கூட 700, அந்த ஒரு கூட 700, அதெல்லாம் 200 வாங்க. 800 ரூபா கைஸ் இந்த கூட. கூட கணக்கு தான், நம்ம கிலோ கணக்கெல்லாம் இல்லை. 1050 ரூபா வாங்க அந்த ஒரு பெரிய கூட. அவ்வளோதான் கொட்டுறாங்க பாருங்க. 1100 ரூபாய்க்கு கேட்டாங்க போல. 150 கேட்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ஏலம் கேட்கணும். அவ்வளோதாங்க விற்றுட்டாங்க. 700. அவ்வளோதாங்க விற்றுட்டாங்க 700 ரூபாய்க்கு. ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் 2 கூட காலி ஆயிடுச்சு பாருங்கள். அப்பா, பயங்கரமாக இங்கே வியாபாரம்லாம் போயிட்டு இருக்கு. சனிக்கிழமை இல்லை கைஸ், அதனால தான் சூரிய வெளிச்சமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் வாங்கிட்டாங்க பாருங்கள் சின்ன கூடையில். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூடையில் விற்கும்போது கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாங்க. அதை அவங்க ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க போல. அவ்வளோதாங்க கைஸ், இங்கே ஏலம் நடந்துகிட்டே தான் இருக்குது. வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம அடுத்து மீன் வெட்டுற இடத்துக்கு போகலாம் வாங்க கைஸ். இந்த இடத்துல போட்டுருக்காங்க பாருங்கள், வாகனம் நிறுத்தும் இடம், மீன் வெட்டும் இடம், கழிப்பிடம் சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாக லைனாக ஸ்டார்டிங்கில் இருக்கிறதெல்லாம் எறா க்ளீன் பண்ணுற கடை கைஸ். நீங்கள் எறா இந்த சின்ன சின்ன மீனுங்க வாங்கி வந்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அந்த சைடில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பெரிய பெரிய மீன்லாம் வெட்டுறத உங்களால் பார்க்க முடியும்.
காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக மீன் வெட்டுறதுக்கான இடம். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், எந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷனலாக மீன் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மீன் வாங்குகிற இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்க்கிங் இடத்தையும் காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்து நம்ம இந்த ஒரு ஹார்பரை மட்டும் ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு வீடியோவை முடிச்சிடலாம் கைஸ். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் காசிமேடு ஹார்பர். எல்லா கப்பல்லையும் நம்ம தேசிய கொடி பறக்கிறத அவங்களால பார்க்க முடியும். இருங்க நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் காலையிலங்காட்டி வந்தீங்கன்னா பார்க்கவே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவே காலையில் தான் 8 மணிக்கு அந்த கூட்டம் பாருங்கள். இங்கேயும் கூடையாக வைப்பாங்க. இன்னும் நீங்கள் அந்த எண்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் கூடையாக வைப்பாங்க. கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக இறக்குறாங்க இங்கே. இதே போட்லேருந்து தண்ணி வருது. ஓ இது உள்ளே தாங்க இது இருக்கும் போலயே. அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய மீன்லாம் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க போல். இந்த ஒரு போட்டுக்குள்ளே இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த போட்டை செலுத்துகிற ஒரு இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஏற்றுறாங்க பாருங்கள் மீனை போட்டுலேருந்து. இந்த ஒரு படகு லைட்டாக அசைஞ்சிட்டே இருக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் தண்ணியும் வந்துட்டு இருக்குது. ஸோ உள்ளே அவங்க மீன் தேய்க்க வைக்கிற இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாம் உருகும் போல். அந்த உருகுன ஐஸ் தண்ணி எல்லாம் இங்கே கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இன்னும் ஒரு சில மீன்லாம் இருக்க போல் கீழே இருந்து எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு மீனை எடை போட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அது எடை சரியாக காட்ட மாட்டேங்கிறது கைஸ். எடை மிஷின் கோளாறு ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மீன் பாடி வண்டியில் தான் அந்த பெரிய பெரிய மீன்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு போவாங்க கைஸ். அந்த ஒரு மீனை எடை போட்ட மீனை எப்படி மீன் பாடியில் ஏற்றுறாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடை மிஷின்லேருந்து மேலே அழுக்காக ஏற்றிக்கிறாங்க, தூக்குறாங்க பாருங்கள். எப்படி ஏற்றுறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 5 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க அவ்வளோ பெரிய மீனை தூக்குறதுக்கு. அப்போ அது எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட டன் கணக்கில் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே ஒரு கொக்கி மாதிரி அந்த முனையில் போட்டு மீன்பாடி வண்டியில் அப்படியே இறக்குறாங்க கைஸ். அது ஒரு சின்ன மீன்பாடி வண்டி மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது எத்தனை டன்னு வெயிட்டு தாங்குது பாருங்கள். மேலே பிரம்மாண்டம் கைஸ். வா வேறு லெவல் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த கப்பல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கப்பலை புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த சைடில் எல்லாம் பாருங்கள், அந்த ரீப்பர் கட்டெல்லாம் வச்சு அடித்து ரெனோவேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க.
கீழே பாருங்கள் தண்ணி கலர்லாம் நல்லா கருப்பு கலரில் இருக்குது. இந்த எப்படி நம்ம வண்டிக்கெலாம் நம்பர் இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கும் நம்பர்லாம் இருக்கும் கைஸ். பின்னாடியே போட்டுருங்க பாருங்கள் IND TN02MM254 சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த கப்பலுக்கும் நம்பர் இருக்கும். அந்த நங்கூரம் போடுவாங்கள்ல கைஸ், அந்த ஒரு கயிறு மிஷின் எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி அங்கே பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டுக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ப்ளூ கலரில் பெயிண்டிங். எதுனா ஒரு ஒர்க்கு போயிட்டே இருக்குங்க கைஸ் இந்த ஒரு படகு பொறுத்த வரைக்கும். படகு சொல்லக்கூடாது, கப்பல்னு சொல்லலாம். அங்கே துரு பிடிச்சதெல்லாம் அந்த தட்டிகிட்டு இருக்காங்க. துருவை தட்டி எடுத்தால் தான் அடுத்த வாட்டி போகும்போது நல்லாயிருக்கும். இது பாருங்க, வா பெரிய போட்டு பழையது. வா ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள். ஒயிடங்களில் போட்டு எடுக்கிறேன், அப்பயே கவர் ஆகலை. ரொம்ப பெரிய போட்டு தான் போலே. அந்த கயிறுலாம் எப்படி சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு இடத்துல நல்லா நீட்டமாக இருக்குல்ல, அதை அப்படியே சுற்றி சுற்றி இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஓகே கைஸ், காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே இப்படியே தான் இருக்குது. காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஒரு படகுலேருந்து அந்த ஒரு கப்பலிருந்து மீனை எப்படி இறக்குறாங்கன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுவும் நம்ம அந்த ஒரு மீன் மார்க்கெட்டையும் பார்த்துருப்போம், மீன் வெட்டுற இடத்தையும் பார்த்துருப்போம். ஸோ இங்கே இந்த ஒரு மீன் பிடிக்க யூஸ் பண்ணுற படகை ரெனோவேஷன் பண்ணுற அந்த ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஒரு காசிமேடுவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே இருங்க. சேனலில் யாராச்சும் புதுசாக என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.